மகத்துவமும் பயங்கரமான அவருடைய நாமத்தை நாம் துதித்துக் கொள்ள வந்திருக்கிறோம். அது பரிசுத்தமுள்ள நாமம். கர்த்தர் சீயோனில் பெரியவராக இருக்கிறார். அந்த பெரியவரை நீங்களும் நானும் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அவருடைய நாமம் மேலான நாமம், சகல துரைத்தனங்களுக்கும் சகல அதிகாரங்களுக்கும் மேலான நாமம். அந்த நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் அற்புதம். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. கரங்களை அசைத்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த தேவனை பார்த்து, மேலான நாமத்தை உடையவரை பார்த்து, சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களையும் உடையவரை பார்த்து, பாதாளம் அந்த நாமத்தை கேட்டால் நடுங்கும். பேய்கள் அந்த நாமத்தை கேட்டால் ஓடும்.
நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கோடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கோடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு, அவர் நாமம், அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, அவர் நாமத்தில் வல்லமை உண்டு, அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு. கரங்களை தட்டி அவர் நாமம், இந்த சபையின் நாயகனை பார்த்து, அவர் நாமம், நம்மளுடைய மீட்பரை பார்த்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தில் தான் நமக்கு காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். ஆமென். உச்சக்கட்ட வரைக்கும் கர்த்தர் நம்மளை சோதிப்பார். ஆமென். அந்த ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று சொல்லி அந்த மலையின் மேலே அவன் ஏறும் பொழுது கர்த்தர் இவன் எப்படியும் பலியிட்டுருவான்னு சொல்லி கர்த்தர் அமைதியா இல்லை. மலை ஏறுற வரைக்கும் கர்த்தர் அமைதியா இருக்காரு. கட்டை எங்கப்பா அப்படின்னு ஈசாக்கு கேட்குற வரைக்கும் கர்த்தர் அமைதியா இருந்தார். அந்த பலிபீடம் கட்டி அந்த பலிபீடத்தில் ஈசாக்கை மேலே வைத்து அவனை கட்டுற வரைக்கும் கர்த்தர் அமைதியா இருந்தார். வெட்டுற வரைக்கும் கர்த்தர் அமைதியா இருந்தார். அவ்வளவு நேரம் கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். கர்த்தர் நம்மளையும் நம்ம எவ்வளவு லென்த்துக்கு எவ்வளோ தூரம் போறோங்கிற லெவலை கர்த்தர் பார்க்கிறார். கரெக்டா கர்த்தர் ஆபிரகாம் வெட்டுறான். வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, ஆபிரகாமே ஆபிரகாமே நீ பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று சொன்னார். ஆமென். அப்படி சொல்லுகிற வேளையில எங்கிருந்து ஆடு வந்துச்சுன்னே தெரியல. ஆடு அங்கே மாட்டிக்கொண்டிருந்தது. நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ கர்த்தரிடத்துல நாம் அர்ப்பணிக்கிறோமோ கர்த்தர் எங்கிருந்து வாசலை திறப்பாருன்னு தெரியாது, எப்படி வாசல்களை திறப்பாருன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாய் நமக்கென்று கர்த்தர் வாசலை திறந்திருப்பார். அவர் உண்டு பண்ணினதை, அவர் ஆயத்த பண்ணினதை நம்மளுடைய கண் காணவும் இல்லை, நம்மளுடைய செவி கேட்கவும் இல்லை, நம்மளுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் தமிழிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அவரே நமக்கு பலியாய் ஆனவர், அவரே நமக்கு கிருபாதார பலியாய் இருந்தவர். ஆமென். அந்த நாமத்தை நீங்களும் நானும் வணங்கி கொண்டிருக்கிறோம். அவர் முகத்தை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். கிருபாதார பலி உம் கிருபை வேண்டி கிருபாசன தண்டை வந்தேன் கிருபையாலே. அல்லேலூயா. கிருபாசன தண்டை வந்தேன் கிருபையாலே. கிருபாதார பலி
சேர்த்து அல்லேலூயா கிருபாசன தண்டை வந்தேன் உம் கிருபையாலே. ஸ்தோத்தரித்தால் கிருபை பெருகும், தாழ்மையாலே கிருபை கிடைக்கும். ஸ்தோத்தரித்தால் கிருபை பெருகும், தாழ்மையாலே கிருபை கிடைக்கும். கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் வாழ்க்கை கிருபையினால் நிரம்பும். என் வாழ்க்கை கிருபையினால் நிரம்பும். கிருபாதார பலி உம் கிருபை வேண்டி கிருபாசன தண்டை வந்தேன் கிருபையாலே. அல்லேலூயா கிருபாசன தண்டை வந்தேன் கிருபையாலே. கிருபாதார பலி உம் கிருபை வேண்டி கிருபாசன தண்டை வந்தேன் கிருபையாலே. அல்லேலூயா கிருபாசன தண்டை வந்தேன் கிருபையாலே. அல்லேலூயா. அந்த தேவன் நம் மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் நாமம் பரிசுத்தமுள்ள நாமம். அந்த நாமத்திற்கு நடுவில் நீங்களும் நானும் அமர்ந்து அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நியாய பிரமாணத்தின் காலத்தில் அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக மலைகள் எல்லாம் நடைப்பயணங்கள் எல்லாம் அந்த தீர்க்கதரிசி எல்லாம் அந்த கர்மேல் பர்வதம் வரைக்கும் போய் நடந்து கர்த்தரை சந்தித்தான். ஆனால் உங்களையும் என்னையும் பார்ப்பதற்கு கர்த்தர் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காக கர்த்தர் நமக்காக இறங்கி வந்திருக்கிறார். அவருக்கு ஏற்ற பயம் இங்கே இருக்க வேண்டும். அவருக்கு ஏற்ற கணம் இங்கே இருக்க வேண்டும். அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் இங்கே இருக்க வேண்டும். அவருக்கு கொடுக்கிற மகிமை, அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கணமும் இங்கே உலாவ வேண்டும். அந்த தேவன் பரிசுத்தத்தில் உலாவுகிற தேவன், சகலமும் ஒழுக்கமாயும் நல்வொழுக்கமாயும் கிரமமாயும் நடக்கிற தேவனை நீங்களும் நானும் வணங்கி கொண்டு இருக்கிறோம். அந்த தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். அந்த கர்த்தர் சொல்றாருல, எனக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள், ஏனென்றால் நான் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறேன், நான் நீதி உள்ளவராயிருக்கிறேன். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவனாய் மாறட்டும். ஆமென். அந்த தேவன் நம்மத்தில் வந்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு எனக்கும் கிருபையை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். எப்படியாவது என் பிள்ளை பரலோகத்தில் வந்துடணும், எப்படியாவது என் பிள்ளை இந்த ஜீவ கிரீடத்தை வாங்கிடணும், எப்படியாவது இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை வாங்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம் மத்தியில் இன்று உலாவி கொண்டிருக்கிறார். யார் பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவரை காண வாஞ்சிக்கிறார்களோ, நம்மளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு நம்மளுடைய தேவன் இங்கே உலாவுகிறதை நம்மளுடைய கண்கள் காணும். அந்நிய கண்கள் அல்ல, நம்மளுடைய கண்களே தேவன் இங்கே ஆவியாய் உலாவுகிறதையும் நம்மேலே அவருடைய ஆவியை ஊற்றுகிறதையும் அந்த ஆவி நம்மேல் பெருக்கெடுத்து ஜீவ தண்ணீராய் புறப்பட்டு போகிறதையும், எவன் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறானோ, எவன் நீதியில் பிரியப்படுகிறானோ, எவன் அந்த மகத்துவத்திற்கு கனத்தை கொடுக்கிறானோ, அவனுக்கு கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். அந்த ஆவி பெருக்கெடுத்து அந்த ஜீவ தண்ணீர் ஓடுகிற வேளையிலே அவனுக்கு தன்னுடைய கிருபைகளை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். அந்த தேவன் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். அவரே நம்முடைய தேவன், அவரே நம்முடைய கர்த்தர், அவரே வல்லமையுள்ள பிதா, அவரே அதிசயமானவர். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தரை அசட்டை பண்ணாதிருங்கள், நம்மளுடைய தேவனை துச்சமாய் எண்ணாதிருங்கள். அவர் மகத்துவத்தில் பயங்கரம் உள்ள தேவன், அவர் வல்லமையில் பிரியப்படுகிற தேவன். அந்த தேவன் நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். கரங்களை உற்சாகமாய் தட்டி அந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, அந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கீர்த்தியை அந்த தாவீதின் குமாரனுக்கு கொடுங்கள். அப்பொழுது நமக்கு கிருபை உண்டாகும். நித்திய கிருபைகள் வேண்டும் அப்பா, கிருபை வரங்களை தாரும் அப்பா. நித்திய கிருபைகள் வேண்டும் அப்பா, கிருபை வரங்களை தாரும் அப்பா. உம் கிருபை மட்டும் போதும் அப்பா, உம் கிருபைகள் தொடர வேண்டும் அப்பா, உம் கிருபைகள் தொடர வேண்டும் அப்பா. கிருபாதார பலி உம் கிருபை வேண்டி
ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவனுக்கு ஹல்லேலூயா, அந்த கர்த்தாதி கர்த்தருக்கு, அந்த ராஜாதி ராஜருக்கு, நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, அவரே துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஆமென். அவருடைய கிருபையினால தான் நீங்களும் நாளும் நிலை நிற்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையே. ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை, 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 கிருபையால் மேல கையை தட்டி கிருபை, 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்கள் கிருபை, நீதிமானாய் மாற்றியது உங்கள் கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்கள் கிருபை. கிருபை, 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கினது உங்க கிருபை, காயங்கள் உடைய கிருபையால் நிரப்புமையா. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவே, கர்த்தராவி உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவேன், பாடுவேன், கொஞ்சம் அசைத்து பாடுவேன், பாடுவேன், தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை
அசைவாடிட தாவீதை போலாடுவே. கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போலாடுவே. அல்லேலூயா. ஆடுவேனா கொஞ்சம் இப்படி இப்படி அசைக்கலாம்ல, அசைப்போமா? கொஞ்சம் கரங்களை அசைத்து கொஞ்சம் கழுத்தை அசைச்சு ஆடுவோமா? கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போலாடுவே. கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போலாடுவே.
காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஓ ஹalleluya. ஓரா திலிஷதரா தீரிக்கரதலமோ. ஓரா தீரிக்கரதலா தீரிக்கரதலோ. ஓரா திலிஷதரா தீரிக்கரதலோ. ஓரா மதுரிக்கரதலோ. ஓரா தீரிக்கரதலா ஷதரா. ஓரா பாபா தூரிக்கரதலோ. ஓரா தரா ஷதரா. ஓரா பாபா தூரிக்கரதலோ. ஓரா தேரி ஷதரா. ஓரா பாபா குரதலா தீரி தீரி கரதலமோ. ஓரா தேரி கரா. ஓரே தேலி ஷதரமோ. ஓரே தேலி கரதலமோ. ஒரு சேனையாய் எழும்பட்டும் ஐயா. ஆவியை உயிர்ப்பித்து சேனையாய் மாற்றுவீராக. ஒரே தேலி ஷதரா தீரி கரமோ. ஜீவனுள்ள தேவனுடைய சேனையாய் ஒரு பீரி கரதலமோ. சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவர்களாய் ஒரு பீக்குரதலா. ஓரா தேலி ஷதரமோ. ஓ யுத்தத்திற்கு என் தேவன் என்னை பழக்குவித்தவரே. ஒரு தேலி ஷதரமோ. சபையை யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவீராக. ஓரா தேலி கரமோ. பாதாளத்தின் ஆவி எழும்பி ஓ எவனை விழுங்கலாமோ என்று சிங்கத்தை போல வகை தேடிக் கொண்டிருக்கிறான். ஓ சிங்கத்தை ஜெயிப்பதற்கு ஓர் இதில் ஷதரமோ யுத்த அபிஷேகத்தை சபைக்கு கட்டளையிடுவீராக. ஓர் இதில் கரதலமோ. கையில பட்டயத்தை ஏந்தினவர்களோ. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் மாறினது போல ஓ கர்த்தருடைய பட்டயம் ஓ இந்திய கிறிஸ்துவ தேவ சபையின் பட்டயமோ ஒரு தேலி ஷதரமோ மாறுவதாக. ஒரு தேலி கரதரமோ. சபைக்கு விரோதமாய் எழும்புகிற ஓ ஒவ்வொரு ஆவியையும் வானமண்டலத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் லதமாக்குகிறோம். ஒரு தேலி ஷதரா தீரி கரமோ. ஓரா தேலி கரமோ. ஒரு தேலி ஷதரா. சோர்வின் ஆவியை அதமாக்குகிறோம். ஒரு தீரி கரதலமோ. ஒரு தேலி ஷதரா. ஒரு நம்மத்தில் உலாவி ஓ நம்ம மேலே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை நம்ம மேலே ஊற்றிக் கொண்டிருக்க அந்த அபிஷேகத்தை வாஞ்சித்து அந்த எபினேசரை நோக்கி பார்த்து துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறவரை பார்த்து ஓ அவருக்கே துதி கன மகிமை. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே. அல்பா ஒமேகாவும் மானவரே. ஆதியும் அந்தமும் மானவரே. அல்பா ஒமேகாவும் மானவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஏழு குத்து விளக்கு மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. அந்த தேவன் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை
மகிமைக்கும் கனத்திற்கும் பார்த்து அவர் ஒருவருக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.